இலங்கைக்கு இந்திய படையை அனுப்புவது குறித்து சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்ற முதல்வர் ஜெயலலிதா தயாரா என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் சவால் விடுத்துள்ளார். தமிழின பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் சென்னையில் நடைபெற்ற கருத்தரங்கங்களில் பாமக நிறுவனர் ராமதாஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸ், இலங்கைக்கு இந்திய படையை அனுப்புவதாக 2009 நாடாளுமன்ற தேர்தலின் போது சொன்ன ஜெயலலிதா தற்போது இதேபோன்ற தீர்மானத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வருவாரா என்று கேள்வி எழுப்பினார். இலங்கை தமிழர்கள் வெளிநாடு பெற வேண்டும். 1987 ராஜீவ்காந்தி எந்த சர்வதேச சட்டத்தின்படி இலங்கைக்கு அமைதி காக்கும் படையை அனுப்பினாரோ அதே சர்வதேச சட்டத்தின்படி நாங்களும் இலங்கைக்கு இந்திய படையை அனுப்பி அங்குள்ள தமிழர்களுக்கு தனிநாடு அமைத்து தருவோம். இப்பொழுது பேசுறதெல்லாம் தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா. இப்போ நாங்கள் கேட்டுக்கிறோம், தமிழ் பாதுகாப்பு இயக்கம் சார்பாக கேட்டுக்கிறோம், இந்த தீர்மானத்தை தமிழக சட்டமன்றத்தில் இப்பொழுது கொண்டு வாருங்கள். உங்களுக்கு தயக்கம் இருந்தால் எங்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் குரு அவர்களை ஒரு தீர்மானத்தை கொண்டு வர சொல்லுகிறோம். அதை நீங்கள் ஆதரியுங்கள். இப்படி நீங்கள் செய்தால் இப்பொழுது கொண்டு வந்த கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்ற தீர்மானத்தின் பேரில் ஒரு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். தொடர்ந்து விழாவில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், இலங்கை பிரச்சினையில் திமுக ஒரு சூழ்நிலை கைதி என்றும் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்றும் கூறினார். மேலும் இலங்கை தமிழர் பிரச்சினையை பொறுத்தவரையில் அதிமுக, திமுக ஆகிய இரு கட்சிகளின் நிலைப்பாடும் ஒன்றுதான் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். தனி ஈழம்தான் தீர்வு என்று சொல்லுகிற திமுக, தனி ஈழம்தான் தீர்வு என்று பல மேடைகளில் சொல்லியிருக்கிறார்கள், தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். ஆனால் திமுக என்று ஒரு சூழ்நிலை கைதி. ஆகவே தமிழீழம்தான் தீர்வு என்று தீர்மானம் நிறைவேற்றினாலும் அதிமுகவின் நிலை என்னவோ அதுதான் திமுகவின் நிலை. இலங்கை தமிழர் பிரச்சினைக்காக எம்பி பதவியையும் இழக்க தயார் என்றும் திருமாவளவன் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் பாமக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த பலர் கலந்து கொண்டனர்.